திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவில் நாம் காண இருக்கும் பதிகம் திரு இடைச்சுரம். வாங்க பாடலுக்கு உள்ளே போகலாம். திருச்சிற்றம்பலம். வரி வல்லராய் வீரொல்லி அரை வரை தாழ வாசடை மூடி மீசை வளர்மதி சூடி வரி வளராய் வீரொல்லி அறவரை தாழ வாசடை மூடி மீசை வளர்மதி சூடி கரிவளர் தாறு கழல் கால்வளனேந்தே கரிவளர் தாறு கழல் கால்வளந்தேந்தே கணலறி ஆடுவர் காடரங்காக கரிவளர் தாறு காழல் கால்வளனேந்தே கணலறி ஆடுவர் காடரங்காக விரிவளர் தாறு போழில் இளமயிலாள வெண்ணிற தருவிகள் டின்னன வீழும் விரிவளர் தாறு போழில் இளமயிலாள வெண்ணிற தருவிகள் டின்னன வீழும் எரிவளரினமணி எரிவளரினமணி புனமணி சாரல் இடைச்சூரம் ஏவிய இவர் வண்ணம் என்னே எரிவளரினமணி புனமணி சாரல் இடைச்சரம் மேவிய இவர் வண்ணம் என்னே இவர் வண்ணம் என்னே. திருச்சிற்றம்பலம். மரங்கள் வளர்ந்த விரிந்த பொழில்களில் இளமயில்கள் ஆடுவதும் வெண்மையான நிறத்துடன் அருவிகள் தின்னென்று ஒளிக்குறிப்போடு வீழ்வதும் எரிபோன்று ஒளிரும் ஓர் இனமான மணிகளில் காடுகளில் அழகுற விளங்குவதுமாகிய மலைச்சாரலை உடைய திரு இடைச்சுரத்தில் வரிகளையும் ஒளியையும் உடைய பாம்பை இடையிலே கட்டி நீண்ட சடை மீது வளரும் பிறைமதியை சூடி யானை உருவம் பொறித்த வீரக்கடலை காலின் கண் வெற்றி பெறச் சூடி சுடுகாட்டை தமது அரங்காக கொண்டு ஆடும் எம் இறைவனை வாழ்த்தி வணங்குவோம். அதான் வரி வளர் அவிரொலி அறவரை தாழ, அதுதான் அந்த அறவரை தாழ வார்சடை மேல் முடிமிசை வளர்மதி சூடி. அது வரிகளையும் ஒளியும் உடைய பாம்பை இடைகளை கட்டி வரி வளர் அவிரொலி அறவரை இடுப்பு வரை அந்த இடுப்பில் அந்த வரிகளை உடைய ஒளி தரும் பாம்பை இடையிலே கட்டி நீண்ட சடை முடி மீது வளரும், அதான் வார்சடை முடிமிசை வளர் திருமதி சூடி வணிகம் வளர்மதி சூடி கரிவளர் தருகழல் கால்வளனேந்தி கணலெறி ஆடுவர் காடரங்காக விரிவளர் தருபொழில் இளமயிலால வெண்ணிற தருவிகள் டின்னென வீழும் எரிவளர் இனமணி புனமணி சாரல் இடைச்சரம் ஏவிய இவர் வண்ணம் என்னே அப்படின்னு மிக அழகுபட கூறியிருக்கிறார். மடைச்சுர மாறிவன வாழையும் கயலும் மருவிய வயலனில் வருபுணல் காழி மடைச்சுர மாறிவன வாழையும் கயலும் மருவியலறி
மருவிய வயல் தனில் வரிபுணல் காழி இடை சடைச்சுர துறைவதோர் பிறையுடை அண்ணல் சரிதகள் பரவி நின்றுரு சம்பந்தன் மடைச்சுர மாறிவன வாழையும் கயலும் மருவிய வயல் தனில் வரிபுணல் காழி சடைச்சுர துறைவதோர் பிறையுடை அண்ணல் சடைச்சுர துறைவதோர் பிறையுடை அண்ணல் சரிதைகள் பரவி நின்றுருகு சம்பந்தன் புடைச்சோர தருவரை ஊக்கமழ்சாரர் புணர்மட நடையவர் புடையிடையார்ந்த இடைச்சூரம் மேத்திய விசையொடு பாடல் இவை சொல்ல வல்லவர் பணியிலர் தாமே இடைச்சூரம் மேத்திய விசையொடு பாடல் இவை சொல்ல வல்லவர் பிணியிலர் தாமே. நீர்மடைகளில் துள்ளுவனவாகிய வாழை மீன்களும் கயல் மீன்களும் வயல்களிடத்தில் வரும் நீர்வளம் மிக்க சீர்காழி நகரில் சடைக்காட்டில் உறையும் பிறைமதியை உடைய சிவபெருமான் வரலாறுகளை பரவி உருகும் ஞானசம்பந்தன் அருகருகே வெற்றிடங்களை உடைய மலையின் பூக்கமழ் சாரலில் அழகிய நடையினை உடைய மகளிர் பல இடங்களில் தங்கி அழகு செய்வதாகிய இடைச்சொலத்தை போற்றி பாடிய இந்த பதிக பாடலை இசையோடு சொல்லவர்கள் பிணியின்றி வாழ்வர் என்று மிக அழகுபட கூறியிருக்கிறார். திருச்சிற்றம்பலம். இந்த தலத்தை பற்றிய சிறப்பை பார்க்கும்போது தொண்டை நாட்டு தலம் மக்கள் வழக்கில் இன்று திருவடி சூளம் என வழங்கப்படுகிறது. செங்கல்பட்டிலிருந்து திருப்போரூர் செல்லும் பேருந்தில் திருவடி சூளம் செல்லலாம். பேருந்து நிறுத்தத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஆலயம் உள்ளது. இந்த தலம் மலைகளின் இடையில் கற்சுரத்தில் அமைந்தமையின் இப்பெயர் எய்தியது. இந்த தலம் மலைகளின் இடையில் கற்சுரத்தில் அமைந்தமையால் இப்பெயர் பெற்றது. சனற்குமார முனிவர் பூசித்து பேறு பெற்ற தலம். மூலலிங்கம் தீப ஒளி பிரதிபலிக்கக்கூடிய மரகதலிங்கம். சம்பந்த சுவாமிகள் தூரத்தே எழுந்தருளும்போது திருமேனி செம்மை கண்டு இடைச்சுரம் ஏவிய இவர் வனம் என்னே என்று வேந்துள்ளார். இறைவன் இடைச்சுரநாதர், ஞானபுரீஸ்வரர். இறைவி இமய மடக்கொடி அம்மை. இறைவி பேர் என்ன? இமய மடக்கொடி அம்மை. இது செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கு. ஆக இந்த உழவு அருமை பெருமை நிறைந்த இந்த தலத்து எம்பெருமானை கண்டுகளித்து இன்புற்று அவருடைய அருள் பெற்று உயருமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் தங்களை காணும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நலம்பாடி. திருச்சிற்றம்பலம்.